ஓகே, அடுத்ததாக இசை வெளியீடு மக்கள் செல்வம் ரவீந்திரன். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷுவல்ஸ் பின்னாடி. சினிமாவில் ஒரு முக்கியமான ஹீரோவா வர்றதுக்கான அனைத்து விஷயங்களையும் ஒரு தகப்பனா ஒரு தயாரிப்பாளரா மாதிரி ஒரு 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 வந்து விஜய் சேதுபதி சார் இங்கிருந்து போய் ஒரு பாலிவுட்ல எல்லாம் போய் கலக்கிட்டு வரும் பொழுது நிறைய தகப்பன்களுக்கும் நிறைய புதுமுகங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எனர்ஜியா வந்து இந்த இண்டஸ்ட்ரியை அணுக முடியுது. இந்த மண்ணில் உள்ள மக்கள், இந்த மண்ணில் உள்ள மக்களுக்கான கதையை இந்த மண் அளிப்பாரு திருத்தணி முருகனா. இவர் முகம் வந்தாலே தேட்டரில் சிரிப்பலை அதிர நடிச்சாலே நம்ம நெஞ்செல்லாம் பதறும். மேண்டேட்டரியான விஷயம், வீட்டுக்கு ஒரு ரேஷன் கார்டு. தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆகிற எல்லா படத்துக்கும் இவர் தான் விசிட்டிங் கார்டு. கியூட்டா ரெஜிஸ்டர் ஆனாரு, அழகான சுருட்ட முடியல. கேர்ள் ஃபேன்ஸ் எல்லாம் ஏங்கி கிடக்காங்களே, விழுந்து கிடக்க இவர் மடியில. தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியாளர் தனது இயல்பான ரசிக்கும்படியான உடல் மொழியாளர் நடிச்சாரு. மண்டேலாவா மாசா போன வாரம் கலக்குனாரு கோட்ல சுபாஷ் சந்திர போஸ். தமிழ் சினிமாவோட உச்ச நட்சத்திரமா இன்னைக்கு நிக்கிறாரு டாப்பா எங்க செல்லதுரையோட பெரியப்பா. வேற ஒண்ணும் இல்ல, ஆண்டவன் கட்டல ஒண்ணும் பண்ண முடியாது. கைத்தான சார் விஜய் சேதுபதி சார். சார் ஆண்டவன் கட்டலன்னு சொன்னேன் சார். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் அருளானந்த் சார் ப்ரொடியூசர் ரொம்ப நன்றி தெரிவிச்சுங்க. என்னோட சார் மீட் பண்ணாரு. மீட் பண்ணி ஒரு நல்ல கதை வந்து பண்ணி கொடுத்தாரு. அதுதான் அதனுடைய ஒரு சொன்னது. நமக்கு சீனிவாசன் சார், என்ன தர்மபுரை நிறைய படங்கள் நேஷனல் அவார்டு, ஒரு 4 படம் 4 படத்துல ஒரு 3 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. அவரோட ரொம்ப நாள் பேசிப்பேன் நினைச்சேன் சாரோட. சார் நீங்க ஒரு படம் பண்ணணும் சார் அப்படின்னு. கண்டிப்பா பண்ணலாம் சார் அப்படின்னு கூப்பிட்டாங்க. போய் பண்ணேன். அவர் மொத்தம் ஒரு ஜிப்பா ஒரு வேஸ்ட் இருந்தது. இது யார் போட்டிருந்தது அப்படின்னு கேட்டேன். விகாரம் சார் போட்டோ கேட்டீங்க. அதை அப்படியே கொடுத்து என்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த ஒரு முக்கியமான கேரக்டர் தம்பி சொன்னது, அப்புறம் சார் சக்தி சார் சொன்ன மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் இது, பெரிய கேரக்டர். ஒரு சீன் அவர் எடுக்கும்போது, சின்ன சார் எடுக்கும்போது அந்த வாழ்வியல அப்படியே கொண்டு வந்து, ஏன்னா நம்ம லோக்கலா நம்ம வந்து கான்ட்ராக்ட் சொல்லிட்டு ஒரு இடம் கூட அவர் வந்து வாய்ப்பு கொடுக்கல, கண்ட்ரோல் பண்ணிட்டாரு. இந்த படமா பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மேடம் கிட்ட சொன்ன சொன்னாங்க, சரி கிளைமேக்ஸ் வேற ஒரு லுக் போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ரொம்ப நன்றி மேடம், இந்த அளவுக்கு நீங்க பார்த்து சொன்னது ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கணும். அது தம்பி ஷூட்ல வந்து ஒவ்வொரு முறையும் அண்ணா நான் கரெக்டா நடிக்கணும்னு கேட்டேன். நானே கரெக்டா நடிக்கணும்னு தெரியல. ஏன்னா அவரு சார் எந்த டைம் எந்த டைலாக் மாத்தேன்னு தெரியாது. அந்த அளவுக்கு லைவா போகுது. மேல சொன்னீங்கன்னா ஆண்டான் கோட்டாலை யார் என்ன சொன்னீங்கன்னா அவங்க ஓரத்துல கொண்டு போவோம். நன்றி தம்பி. மேலும் மேலும் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுன்னா, பத்திரிகையாளர்களுக்கும் தயாரிப்பாளர் சுரேஷ்குமார் சார், சக்தி சார், எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சேன். ரொம்ப நன்றி. லியோபின் அவங்களுக்கும் நன்றி தெரிவிச்சேன். கொஞ்சம் நன்றிங்க. எங்களுக்கு பண்ண நினைச்சாங்க. நம்பர் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. அதுதான் ஏதாவது வரும்னு பார்த்தா சார் விஜய் சேதுபதி சார் எப்படி விட்டுருங்க சார், நீங்க எதுவுமே பண்ணல சார், நீங்க தான் சார் வாங்க சார், நீங்க சென்ட்ரல்ல நிக்கணும். வாங்க சார். எனக்கு ரொம்ப பிடிச்சவரு ஆண்டவன் கட்டல் என்ன ஆரம்பிச்சேன் சார். என்னப்பா கதை சொல்லிட்டுமா, அது எடுத்துட்டாங்க 2016. 2 பேரும் அப்படியே பயணிச்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. எல்லாரும் நன்றி போடாங்க சார். ரொம்ப நன்றி சார்.
ஏன்னா அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் பெங்களூர் டிராவல் பண்றேன், அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. ஏவி டேட் மதிப்பு கிடைக்க ரொம்ப கஷ்டம், இசை வெளியிட்டுறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ எல்லாரும் ரொம்ப நன்றி. போயிட்டாங்க சார். சரி, யாரும் கூட நானும் வீடு வந்துட்டேன், நானும் பேசிட்டேன், அப்படியே நானும் போறேன். அவங்களுக்கு 2 பக்கத்துல 2 இருக்கேன். சகோதரர் ஏகன் அவர்களுக்கு முதல் வாழ்த்துக்கள். இந்த மாதிரியான ஒரு மேடையில ஒரு 14 வருஷமா நிற்கும் போது உங்க அளவுல எனக்கு தைரியமா இருக்கல, ரொம்ப நடுக்கத்தோடு தான் இருந்தேன். ஆனா உங்க நேரத்துல ஒரு நல்ல கான்ஃபிடன்ட் இருக்கு. இந்த ட்ரெயில இருந்த சாங், உங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப அழகான நேரம் உங்களோட நேரம் ப்ரோ அவர் சொல்ல கேளுங்க ப்ரோ. ஓகே, ஸோ உன் தம்பி அவங்க ரொம்ப நல்லா பேசுறான். நீ வராது சார், 27 வயசு தான் ஆதா சார், ரொம்ப தெளிவா பேசுறீங்க. இன்னும் தடவிக்கிட்டே இருக்கேன், இருக்கேன் சுற்றத்தோட கூட மாதிரி ரொம்ப தெளிவா, எந்த நாட்டிலையும் அச்சு பேசுறாங்க, ரொம்ப கிளியரா பேசுறேன் சார். ரொம்ப தெளிவா பேசுறேன் சார். வாழ்க்கை மத்திய உங்களுக்கு ஏகனுக்கு பார்க்க ரொம்ப லட்சணமா அழகா நம்ம ஊர் நேரம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. உங்க எக்ஸ்பிரஷன் எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுக்கு வாழ்த்துக்கீங்க. இந்த படத்துல நடிச்சிருக்க அத்தனை பேரும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அந்த கதை ரொம்ப அழகா இருக்கு. சீனிசாவோட எனக்கு ரொம்ப பிடிச்சது, எத்தனை முறை இந்த தெலுங்குல இன்னும் ஒரு 100 படம் பண்ணாலும் சரி, அவரால் ஒவ்வொரு முறையும் புதுசா ஃபிலிம் வைக்க முடியும், புதுசா கதை சொல்ல முடியும். அதையும் இயக்குனர் சீனிவாசன் கதை சொல்லும்போது அவர் எந்த ஃப்ரேம் வைக்கணும், எங்க வைக்கணும், இது வரைக்கும் ஒரு நாள் கூட அவர் யோசிச்சும் தடுமாறியும் படப்படத்தும் நான் பார்த்ததே இல்லை. தான் ஒரு தயாரிப்பாளர் பணம் போட்டார்னா அந்த பணத்தை எவ்வளவுக்குள்ள சிக்கனமா எடுக்கணும், அந்த படத்தை எவ்வளவுக்குள்ள சிக்கனமா எடுக்கணும், சொல்லுற கதையை எவ்வளவு தெளிவா ஆடியன்ஸ்க்கு புரியுற மாதிரி சொல்லணுங்கிறதுல நான் பார்த்து உயர்ந்த மிக சிறந்த இயக்குனர். நான் அது எனக்கு வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் முதல் வாய்ப்பு கொடுத்தா சொல்லு. இது வரைக்கும் நான் அவர்கிட்ட 4 படம் வேலை பார்த்துருக்கோம். முதல் படத்துல இருந்து நானும் இது வேலை பார்க்குற வரைக்கும் எங்களுக்கான பட்ஜெட் கூட கிடைச்சாலும் அவரு தென்மேற்கு பருவக்காற்று படத்துல மிக குறைவான பட்ஜெட்ல எப்படி ரொம்ப பொறுப்போடையும் படம் வேகமாக வேலை பார்த்தாரோ அதுல துணி கூட குறைவாம தான் எல்லா படத்துக்கும் வேலை பார்த்தாரு. சீனிவாசன் மாதிரி ஒரு இயக்குனர் தேவை நீ அறிமுகமாகிறதுக்கு முதல்ல நீங்க கொடுத்து வச்சிருக்கீங்க, அதுக்கு நல்ல வாழ்த்துக்கள். ஏன்னா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தான் கற்றுக்கிட்டதையும் தான் தெரிஞ்சுக்கிட்டதையும் தன் மூலமா இல்ல தன் நடிகர்களுக்கு பகிர்ந்துக்கிறதுல அவருக்கு ஒரு பெரிய இன்பம் இருக்கு. அதை கண்டிப்பா அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பா அப்படி சொன்னதுல நிறைய விஷயம் ஒவ்வொரு சுத்தியோட இருந்துச்சு. சேர்த்து இப்படி பண்ணலாம், சேர்த்து அப்படி பண்ணலாம் உங்களுக்கு இன்னும் என்னோட வாழ்த்துக்கள் சார். என்ன சார் ஒரு பாடல் ரொம்ப எஸ்பெஷலி அந்த அண்ணன் வச்சு பாட்டு ரொம்ப நல்ல பண்ணுங்க. ஃப்ளூட் பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு சார், ஊருக்கு எடுத்துச்சு சார், ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். என்னை கூப்பிட்டதுக்கு முதல்ல ரொம்ப நன்றி. நான் இருந்த இடத்துல இது எப்படி இருக்குன்னா பாஸ்டும் ப்ரெசென்ட்டும் இருக்கிற மாதிரி இருக்கு என்னோட பல்ல. ஆனா உங்களோட ஃபியூச்சர் எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். உங்களுக்கு சார் உங்களுக்கு நன்றி. சக்தி சினிமாஸ்க்கு ரொம்ப நன்றி. நீங்க ஒரு படத்தை பார்த்து நீங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பெரிய நல்ல கிசு உங்களை பத்தி நீங்க ஒரு படத்தை ரசிச்சிட்டீங்கன்னா அந்த படம் மக்களும் ரசிப்பாங்க. கில்லியே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு கொடுத்தவன் சொன்னீங்க. நீங்க தான் கில்லி தெரிஞ்ச வரைக்கும் உங்களுடைய சக்தி இந்த படத்துல மொத்தமா இறங்கட்டும். சக்தி ரொம்ப நன்றி உங்களுக்கு. பிரீடா உங்களுக்கு ஜீவா நன்றி, நல்லா இருக்கலாம் ஜீவா நன்றி. உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப கூப்பிட்டு நன்றி, வர நன்றி. அசோக் குமார், ரகு, ரகு, கேமராமேன் ஒர்க்கு ரொம்ப அழகா இருந்தது. எனக்கு இந்த தர்மபுரம் தெரியுமா,
தர்மதும் தெரியும், ரொம்ப அழகான இருக்கு. வாழ்த்துக்கிறோம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். சார் ரொம்ப நன்றி சார். கியூட்டா இருக்கீங்க சார் நீங்க. சார் வாங்க, நீங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. ஜெனிஃபர் எங்க இருக்க? பேரு சிவகுமார். சிவகுமார் வாங்க. சிவா வாங்க. மேத்யூ போதுமா? ஏய், கொஞ்சம் ஒயிட் போயிடு, பின்னாடி போயிடு. எல்லாம் வருதா? ஓ. இதான் வரும். இங்க போட்டதா? Thank you. Thank you. Thank you so much.